மணிகண்டன், நீட்டில் இந்திய அளவில் தமிழக மாணவர்களோட சாதனை பேசும் பொழுது, இது சாதனையெல்லாம் இல்லை, இன்னும் நிறைய மாணவர்கள் பெரிய அளவில் சாதனை படைக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நீட் தேர்வு அவர்களை முடக்குகிறது என்ற ஒரு வாதமும் இதன் மீது தொடர்கிறது. திரு மணிகண்டன். எனக்கு முன்னாடி பேசுன ஒரு விஷயம் சொன்னாரு, சில பதில் சொல்லிட்டு என்னுடைய கருத்துக்கு போறேங்க. சொல்லுங்க. இன்னைக்கு வெளியிடப்பட்ட நேற்றைய முடிவுகள் இன்னைக்கு எல்லா செய்தித்தாள்லயும் வந்திருக்குது. அகில இந்திய அளவுல பாத்தீங்கன்னா பட்டியலின மக்களுக்கு ஏறத்தாழ 78,000 பேர் பட்டியலின மாணவர்கள் அதுல தேர்வாகி இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்குது. ஆனா ஏதோ தாழ்த்தப்பட்டவர்கள் இதுல எங்கெங்க வந்தது வரணும், வர்ணத்தில் உயர்ந்தவர்கள் தான் இதுக்கு போறாங்க. இது என்ன மாதிரி குற்றச்சாட்டு பார்க்கிற பார்வையாளர்கள் முடிவு பண்ணிட்டுங்க. 10th + 2ல பாத்தீங்கன்னா தோல்வி அடைந்த மாணவ மாணவியர்கள் தற்கொலை படிக்கிறது காலகாலமா நடக்குது. ஆனா இந்த நீட் அரசியலை வச்சுக்கிட்டு இத சென்சேஷனல் ஆக்கி அந்த இறந்து போன ஒரு பொண்ணு போட்டோவை வச்சுக்கிட்டு ஊர் ஊராத பெருசாக்கி 26 பேர் இன்னைக்கு வரைக்கும் செத்து போனதுக்கு இங்க பண்ற இந்த பாலா போன அரசியல் முதல்ல காரணங்க. அப்புறம் சொல்றாரு, நீட் தேர்வுக்கு வர்றவங்க உடையெல்லாம் கழட்டி இல்லைன்னா அதுல நிச்சயமா இன்னும் சீர்திருத்தங்கள் தேவைங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. அதே சமயத்துல நீட் தேர்வுக்கு நீங்க அப்ளை பண்றப்பயே உங்க ட்ரெஸ் கோட் நீங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வரணும். ஏன்னா இன்னைக்கு நவீன தொழில்நுட்பத்துல ப்ளூடூத் மைக்ரோபோன் எல்லாம் நீங்க சும்மா அந்த காதுக்கு பின்னாடி இவ்வளவு அளவுல வச்சுக்கிட்டு வரலாம் அப்படிங்கிற அடிப்படையில உங்களுக்கு தெளிவா ட்ரெஸ் கோட் இப்படித்தான் வரணும் அப்படின்னு இருக்கிறப்ப கடைசி நேரத்தில் பரிதவித்து தவித்த நீட் தேர்வு எழுத வந்த பெண் அவருக்கு ஆட்டோவில் நேரடியாக சென்று உதவி செய்த போலீஸ்காரர் அப்படின்னு பார்த்தா அந்த பரிதாபத்தை ஏற்படுத்துற மாதிரியும் அது மேல ஒரு கோபத்தை ஏற்படுத்துற மாதிரியும் இங்க எல்லா நியூஸும் வெளியிட்டு இருக்கிறாங்க. அவர் சொன்னாரு, பிரைவேட் டியூஷன் சென்டர் எல்லாம் வச்சு கொலிக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நாமக்கல் கோழிப்பண்ண ஸ்கூல் நடத்துறாங்களே, குறிப்பிட்ட நாமக்கல்ல இருக்கிற ஒரு 4-5 கோழிப்பண்ண ஸ்கூல்ல மட்டும் பாத்தீங்கன்னா மொத்தமா எத்தனை பேர் அந்த வருஷம் தேர்வாவாங்களோ அத்தனை பேர் அங்க இருந்து போயிட்டு இருந்தாங்க. இல்ல சொல்லுங்க, ஒன்றிய குன்றிய அரசு பாசக அரசு பிஜேபி பினாமிங்க யாராவது கோச்சிங் சென்டர் நடத்துறாங்களா? கடந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறப்ப அரசியல் நடத்தாம 7.5% இடஒதுக்கீடு ஒரு உருப்படியான விஷயத்தை கொண்டு வந்தார். எவ்வளவு பெரிய பொய் பாருங்க. ஒரு பொதுவெளியில பேசுறாங்க, நீட் தேர்வுங்கிறது உச்ச நீதிமன்றத்துடைய கம்பல்சனால வந்தது. இதுல அதிமுக அரசியல் செய்கிறதா? துரதிருஷ்டவசமா மக்கள் நலன்ல அக்கறை உள்ள அதிமுகவும் இந்த திமுகவோட டிராப்ல விழுந்து அவங்க அரசியல் பண்றாங்க. 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாரு. ஏன்னா அந்த நீட்டுங்கிறது நம்மளால நீக்க முடியாது அப்படிங்கறத அவர் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு பண்ணாரு. இவங்க நம்ப முடியாத 506 வாக்குறுதிகள் கொடுத்தாங்களே, அதை நாங்க அந்த 7.5% இடஒதுக்கீட 10% நாங்க அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஆட்சியே முடிய போதுன்னு 9 அமாவாசை தான் பாக்கியா இருக்குது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்துல பாத்தீங்கன்னா நீட் கோச்சிங் சென்டர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் திறந்து வச்சாரு. அதாவது பிரைவேட் ஸ்கூல்ல போய் சிபிஎஸ்இ நான் ஒண்ணு கேட்கிறேன் சார், தயவு செய்து இந்த பார்க்கிறவங்க முடிவு பண்ணும். இருக்கிற இன்னாள் மந்திரி முன்னாள் மந்திரி நீட் இருக்கிற அரசியல்வாதி ஆளுங்கட்சி எதிர்கட்சி அத்தனை பேரும் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறீங்களா இல்லையா? உண்மையாலுமே மொழிப்பற்று உங்களுக்கு இருந்தா சிபிஎஸ்இ சிலபஸை தூக்கி எறிஞ்சிட்டு ஸ்டேட் போர்டை நடத்திக்கியா? ஸ்டேட் போர்டை நடத்து, கல்வி தரத்தை உயர்த்து, இலவசமா படிக்க வைய, கம்மி ஃபீஸ்ல படிக்க வைய. ஸ்டேட் போர்ட்ல படிச்ச நிறைய பேர் நீட்டுக்கு போட்டோம். என்ன இவங்க வயிற்று பிழப்பு கேட்டா நாமங்க, அதாவது சாதாரண வயிற்று பிழப்புக்கு வழி இல்லாதவன் போய் இருமொழி தான் படிக்கணும், அவன் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் போகணும். கேட்டா இந்தி துணிப்பும்பாங்க, மும்மொழி துணிப்பும்பாங்க. ஆனா இவங்க நடத்த நான் கேட்கிறேன், இன்னாள் மந்திரிகளே முன்னாள் மந்திரிகளே அரசியல்வாதிகளே, நீங்க நடத்த எந்த பள்ளியாவது ஆக சிறந்த ஸ்டேட் போர்டு சிலபஸ் யாராவது நடத்துறீங்களா? பள்ளி ஆரம்பிக்கிற அத்தனை பேரு சிபிஎஸ்இ. எதுக்கு? கல்லா கட்டத்துக்கு. எல்லாத்தையும் தான் கேட்கிறேன். அரசியல்வாதி முன்னாள் முன்னாள் பிஜேபி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லா அரசியல்வாதி தான் கேட்கிறேன். தெற்கமாகி அப்படி மக்களை ஏமாத்திட்டு தெரியுறீங்களா? மொழி உணர்வு யாரை பேசுறது? எதுக்கு எடுத்தாலும் இன உணர்வு, மொழி உணர்வு, ஈழத்தமிழர் இந்தி எதிர்ப்பு, மாநில சுயாட்சி. 18 வருஷம் மந்திரி சபையில உட்கார்ந்து இருப்பாங்க. மன்மோகன் சிங் 1, மன்மோகன் சிங் 2, தேவகவுடா, குஜராத், வாஜ்பாய், எந்த கட்சி வந்தாலும் போய் உட்காந்துக்குவாங்க. அப்ப பார்த்தா அந்த மாநில சுயாட்சி வராது. வாயை கம்முன்னு மூடிக்குவாங்க. எப்ப எதிர்கட்சிக்கு வராங்களோ
எதிர்கட்சிக்கு வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா மாநில சுயாட்சி ஆடும். ஐயோ டீலிமிடேஷன் வந்துருது, தமிழ் ஒழியுது, ஹிந்தி வாழுது. இப்படியே இந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்துறாங்களே. நான் திரும்ப கேட்கிற ஒரே ஒரு கேள்விங்க, உண்மையாலுமே உங்களுக்கு அரசாங்க பள்ளியில படிக்கிற ஏதாவது சொல்லுவாங்க, இண்டெக்ஸ்ல உடனே நம்ம மாப்பியை பார்த்தாயா, ஊபியை பார்த்தாயா, ராஜஸ்தானை பார்த்தாயா, பீகாரை பார்த்தாயா, நாம எதுலாம் மேல இருக்கிறோமோ அவங்கள கேவலப்படுத்தி பேசுவேன். இன்னைக்கு ஆல் இந்தியா நம்பர் 1 எடுத்திருக்கிறவன் ராஜஸ்தான்காரன், நம்பர் 2 எடுத்திருக்கிறவன் பாத்தீங்கன்னா பீகார்காரன். அப்ப அவங்களோட நம்ம தமிழக மாணவர்களுடைய கல்வித்துறை கீழே இருக்குதா? நீட்டை எதுக்குறீங்கன்னா ஒரு லாஜிக் சொல்லுங்கயா. முதல்ல நான் கேட்கிறேன், லாஜிக் சொல்லுங்க. ராஜஸ்தான் நம்மளோட கல்வி ரொம்ப பின்தங்கி இருக்கு. நீங்க சொல்ற மாப்பி ஊபி எல்லாத்துலயுமே பின்தங்கி இருக்கிறோம். ஆனா அவன் இன்னைக்கு வந்து நேஷனல் ஃபர்ஸ்ட் வரான். நம்மளால வர முடியல. நம்ம அதுல எத்தனையாவது 18வது இடமோ 20 இடமோ 100 பேர்த்துல வந்திருக்கிறோம். இப்படி எல்லா அதே பீகாரில் நீங்க குறிப்பிடக்கூடிய சில மாநிலங்களில் தான் மணிகண்டன் தேர்வுத்தாள் மோசடி அப்படின்னு நிறைய புகார் எல்லாமே கூட இருக்கே, ஒரு பெரிய சென்சேஷன் ஆச்சு அந்த மாநிலங்களில். அது வேற ஒரு தேர்தல் பண்ணிக்கிற ஒரு தேர்வுல இந்த மாதிரி நடக்குதுன்னா, இங்க ஒரு பக்கம் எதையாவது செக் பண்ணா ஐயோ பாத்தியா என் தமிழக மாணவிகளை எப்படிலாம் அந்த நீட் தேர்வுல கொடுமைப்படுத்துறாங்க, நீங்க இதுல இன்னும் சீர்திருத்தம் வேணுமா? ஆமா சீர்திருத்தம் வேணும்னு சொல்லு. எங்கேயுமே நடக்கக்கூடாது, பிடிச்சி ஜெயில போடு, 10 வருஷம் இதுல மோசடி பண்ணா பிடிச்சி உள்ள போடுங்க. இதுல மட்டும் இல்ல, பல தேர்வுகள் இந்த மாதிரி வினாத்தாள் கசிவு மோசடிங்கிறது நடக்குது. மோசடி இல்லைன்னா அப்ப அங்க ஜெயிக்கிறவங்க வெற்றி பெறவங்க மோசடி பண்ணி ஜெயிக்கிறானா? ஐயா நான் கேட்கறது, மும்மொழி வேண்டாங்கிற, ஹிந்தி வேண்டாங்கிற, ஆனா அரசியல்வாதிங்க அத்தனை பேர் தமிழ்நாட்டுல இருக்கிறவன் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துற, நீட் வேண்டாங்கிற. இன்னைக்கு ஒரு பாருங்க, ஒரு மந்திரியோட போய் அவனீஸ் பிரபாகர், இவங்க தான் தமிழை வாழ வைக்கிறவங்க. சன்னா பிரபாகர் கிராண்ட் சன் ஆஃப் நாகராஜ சோழன் ஆவுடையப்பன், அவரு சபாநாயகரா இருந்தவரு. அவர் பேரே பாருங்க ஆவுடையப்பன்னு வச்சிருக்கிறாரு, நவனீஸ் பிரபாகரம். இவங்க தமிழ் வளர்த்துற யோக்கியத்தை இந்த அளவு தான் இருக்கும். அவர் இன்னைக்கு வந்து நல்லா ஜெயிச்சிருக்கிறாரு தம்பி. ஐயா இப்ப நீட் எதுக்குறீங்கல்ல, நீட் தேர்வே வேணாம், எங்களுக்கு இது படிக்க வேணாம், மத்தவங்க அட்வைஸ் எல்லாம் பண்றாங்கல்ல. நீட் ஒன்று மட்டுமே நீட்டை எதிர்ப்பதனால் அல்லது மணிகண்டன் நீட்டை ஏற்றுக்கொண்டால் இவையெல்லாம் சரி அப்படின்னு ஆயிருமா? எல்லா நீட்ல பிரச்சனை இருக்கு. நீங்க சொல்ல ஒரு விஷயங்கள், நாமக்கல், சிபிஎஸ்இ உள்ளிட்ட நிறைய விஷயங்களை கூட்டிட்டு காட்டுறீங்க. அவை எல்லாவற்றுக்கும் ஒற்றை தீர்வு நீட்டான்னு கேக்குறேன். நீட்டை நம்ம ஏற்றுக்கொண்டால் இவையெல்லாம் சரியா? இல்லைங்க, அங்க தவறு நடக்கிறது என்றால் நீங்க என்ன சொல்றீங்கன்னா இங்க தவறு நடக்குதுன்றீங்க. அந்த தவறும் தவறு தான், இந்த தவறும் தவறு தான். நீங்க அந்த தவற பேசலாமே. நம்ம நீங்க வந்து திசை திருப்ப கூடாது. இல்ல இது கேள்வி மக்களோட கேள்வியை நான் உங்கள்ட்ட கொண்டு சேர்க்கிறேன். நீங்க தான் பதில் சொல்லணும். மக்களுடைய கேள்விக்கு நானும் ஒரு மக்களா இருந்து பதில் சொல்றேன். கண்டிப்பா அலோவ் பண்ணுங்க ப்ளீஸ். காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள், கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய மாநிலங்கள், அவங்க எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு ஏத்துட்டு குதின்னு குதிப்பாங்களே. அந்த மம்தா பிபி அவங்க நீட் எடுக்கிறாங்களா? நிதிஷ்குமார் இந்த பக்கம் கொஞ்ச நாள் அந்த பக்கம் கொஞ்ச நாள் இருப்பாரு, அவர் எடுத்தாரா? இப்ப தொடர்ச்சி எழுதிட்டாங்களே கேஜ்ரிவால், அவர் நீட்டை எடுத்தாரா? இல்ல பக்கத்துல நம்ம சேட்டை, நம்மள மாதிரி கல்வித்தரத்தில் நம்மளோட மேம்பட்டு இருக்கிற கேரள பினராயி சேட்டை, அவங்க மாநிலத்தில் நீட்டு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்ன சார் பிரச்சனை வந்தது? ஜெயலலிதா தமிழ்நாட்டுல மட்டும் யார் எடுத்தாங்க? தவறுங்க, தவறுன்னு சொல்றேன், அதைத்தான் சொல்றேன். அம்மா தவறு. அவங்க எல்லாத்துலயும் முற்போக்கா சிந்திக்கக்கூடியவங்க. அவங்க நீங்களும் பண்ணிருங்க. நீங்க போய் கீழ் சபையில போய் ஆதரிச்சு பேசிட்டு அந்த மசோதாவை கொண்டு வந்துட்டு, சட்டத்தை கொண்டு வந்துட்டு, எல்லாத்துலயும் நாடகம். ஸ்டெர்லைட் எக்ஸ்பான்ஷன் பண்ணது திமுக. ஜெயலலிதாவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, மணிகண்டனுக்கு அது இல்ல, அவ்வளவுதான். யார் பேசுறது யாரு? நான் எனக்கு என்ன டிவி எதுவுமே முன்னாடி இல்ல, பேசுறது யாருங்க? மணிகண்டன் நீங்க பேசுங்க. சும்மா நான் மீண்டும் வரேன், பேசுங்க. மணிகண்டன் சொல்லுங்க, முடிங்க உங்களோட கருத்தை முடிங்க. அந்த தேசம் போடுற அவசியம் எனக்கு இல்ல. நான் அதிமுக பாஜக ஆதரவாளர். தேசம் போட்டு ஏமாத்த மாட்டேன். நான் வந்து அரசியல் விமர்சகத்தை ஏமாத்த மாட்டேன். நான் அதிமுக, நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி அப்படின்னு வெளிப்படையா பேசுறேன். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்லாத ஊபிக்காரன், மாப்பிக்காரன், ராஜஸ்தான்காரன், பீகார்காரன் நீட்ல ஜெயிக்கிறான். நம்மள விட கல்வித்தரத்துல டாப்ல இருக்கிற கேரளாக்காரன் ஜெயிக்கிறான். எதிர்கட்சி யாராவது நீட் எதுக்குறாங்களா? காங்கிரஸ் நீட் எதுக்குதா? கம்யூனிஸ்ட் எதுக்குதா? இந்த தமிழ்நாட்டுல எல்லாம் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கானுங்க. முன்னாள் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் அத்தனை பேரும் கொள்ளை அடிச்சு திங்கணும், வயிற்ற கழிச்சு திங்கணும். வருமானம் போச்சு. அதான் ஆற்காடு வீராசாமி அமைச்சரா இருக்கிறது கலைஞர் சொல்லுவாரு, எனக்கு ஏதாவது ஒரு இது வேணும்னா
உடனே கலைஞர் சொல்லுவாரு, நான் போய் உடனே ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ், பிரைவேட் காலேஜ்ல எல்லாம் போய் வசூல் பண்ணிட்டு வந்து கொடுப்பேன். இவங்க வசூல் கெட்டு போச்சு. அது நாளைக்கு ஒரு பிண அரசியல் பண்றாங்க. 26 உயிர்கள் செத்து போய் வானத்துல ஆவியா சுத்திட்டு இருக்கிறத இந்த நீட்டை எதிர்த்து பிண அரசியல் பண்ணக்கூடிய இந்த கேடுகட்ட தமிழக அரசியல்வாதிகளை மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. மக்கள் விழிச்சுக்கிட்டாங்க சார். இந்திய அளவுல பாக்குறப்ப இன்னைக்கு தமிழக சொற்ப அளவுல தான் சார் சாதிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க பண்ண பிண அரசியல், நீட்டை வச்சுட்டு பண்ற பிண அரசியல். நாங்கள் வந்தால் ஒரே கையெழுத்தில் நீட்டை நீக்குவோம், அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு மானம் கெட்டு போய் சொல்லி இன்னைக்கு ஆட்சி இப்படி போத 4 வருஷத்துல மத்ததெல்லாம் கவர்னர் இந்த நாட்டுல எது வந்தாலும் மோடி காரணம், அமித்ஷா தாடி காரணம், RN ரவி காரணம், நீதிக்கெல்லாம் வந்து உங்க உரிமையை நிலைநாட்டுறதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போறீங்களா? இந்த நீட்டுக்கு இப்ப இதுக்கு கல்விக்கு தொகை கொடுக்கல மத்திய அரசு தவறு, நீ கோர்ட்டுக்கு போனீங்க சரியான தீர்ப்பு வந்திருக்குது. அந்த மாதிரி 1 மணி நேரத்துக்கு 50 லட்சம் ஃபீஸ் வாங்குற யாராவது வக்கீல வச்சு இந்த நீட் தேர்வை எடுத்து தில்லு இருந்தா உச்ச நீதிமன்றத்துக்கு போக சொல்லுங்க. இதுக்கே ஒன்றிய அரசு குன்றிய அரசு சொல்லிட்டு இருக்கீங்க. உச்ச நீதிமன்றத்துல போன காலத்துல உங்களை திருப்பி அடிப்போம். இந்த பிண அரசியல் இங்க பண்ண முடியாதுங்கிறதுக்காக கேடு கெட்ட பிண அரசியலை பண்ணி தமிழ்நாட்டை பின்னோக்கி தள்ளி தமிழக மக்களை இருண்ட குழிக்கு தள்ளிட்டு போகிற திமுக அரசு தயவு செய்து தமிழர் நலனின் அக்கறை உள்ள மற்ற கட்சிகள், அதிமுக போன்ற தமிழகத்தை அதிக முறை ஆண்ட கட்சி இதுல உள்ள உண்மையை புரிஞ்சுக்கிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி, ஏன்னா இவங்க ஒரு டிராப் செட் பண்றாங்க, அதிமுக மீற முடியல. ஆனா 7.5% இடஒதுக்கீடு கொடுத்து சாதாரண நீங்க சொல்ற கிராமப்புறம் ஆகுனா வந்துடு. இதுல எனக்கு முன்னாடி ஒருத்தர் பேசுறாரு, இதுல என்ன ஏன்னா வர்ணமா, இதுல என்ன வர்ணம் வருது? 78,000 பேர் பிற்படுத்த தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள் இந்த தேர்வாயிருக்கிறாங்க. இந்த பிண அரசியலை மக்கள் புரிந்து கொண்டார்கள். நீட்டை எடுத்து பேசுறீங்கன்னா ஓட துரத்த போறாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் மணிகண்டன், கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். சுமன் கவி வைத்திருக்கக்கூடிய இந்த 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 கேள்விக்கான உங்களுடைய பதில் அல்லது உங்களுடைய கருத்து மணிகண்டன். எல்லாரும் பேசுறது மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்கிற அச்சமோடு இல்லாம மேடை பேச்சுல பேசுற மாதிரி பேசுறாரு. நீட்டுக்கு 1 வருட விலக்கு கொடுத்தது உச்ச நீதிமன்றம். மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் கோர்ட்டுக்கு போனப்ப இந்த 1 வருடம் தான் உங்களுக்கு விலக்கு கொடுப்போம், அடுத்த வருடம் நிச்சயமா கொடுக்க மாட்டோம்னு நீட் தேர்வை இம்ப்ளிமெண்ட் பண்ணினது உச்ச நீதிமன்றங்கிற உலக உண்மையை மறுத்துட்டு ஒன்றிய அரசு, குன்றிய அரசு, பாசக அரசு கொண்டாந்து எப்படி மடை மாத்துறாங்க பாத்தீங்களா? இவரு சொன்ன நீட்டை கொண்டு வந்த கொலைகாரர்கள் அதே நீதிமன்றம் 2013 நீட் தேர்வு வந்து தடை உத்தரவை பிறப்பிக்கிறது. 2013 உங்க தகவலுக்காக சொல்றேன். மீண்டும் 2016 தான் மத்திய அரசும் மெடிக்கல் கவுன்சிலும் போகும்போது தான் மீண்டும் அந்த தடை ரத்து செய்யப்படுகிறது. ஒரு தகவலுக்காக சொல்றேன். அப்ப இந்த ஐநாசபை நீதிமன்றமா கொடுத்துச்சு. இந்தியாவில் இருக்கிற அதே உச்ச நீதிமன்றம் முதல்ல தடை விதித்த உச்ச நீதிமன்றம் தான் பின்னாடி பாத்தீங்கன்னா நீட் தேர்வு சரின்னு கொடுத்தாங்க. சோ ஃபைனலா அவங்க கொடுத்திருக்கிற ஜட்ஜ்மெண்ட் நீட் தேர்வு கட்டாயம்னு கொடுத்தது வந்து நீங்க சொல்ற கொலைகாரர்கள் தான். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் யார் இந்த நீட் தேர்வு கட்டாயம்னு சொல்றாங்களோ அவங்கதான் கொலைகாரர்களா இருப்பாங்க. இந்த வசதியா எப்படி வந்து மடைமாற்றம் பண்ணி ஒரு பொய்ய காலகாலமா பேசுறாங்க. அனிதாங்கிற அந்த சின்ன பொண்ணு அது புரிஞ்சிக்காம அடுத்த வருஷம் முயற்சி பண்ணிருந்தா மிகச்சிறந்த மருத்துவரா வந்திருப்பாங்க. அனிதா இறந்து போன அந்த இடம் இன்னொரு அந்த சமுதாயத்தை சேர்ந்த அந்த பொண்ணு எந்த சமுதாயமோ பட்டியலத்தை சேர்ந்த அந்த இன்னொரு மாணவிக்கு கிடைச்சது. அது பொது பிரிவுக்கோ இல்ல நீங்களா சொல்லிட்டு பிராமணால் அவளுக்கு எல்லாம் போயிடல. அந்த இடம் பாத்தீங்கன்னா இன்னொரு அதே பருக்கப்பட்ட பட்டியலன அந்த ஒரு பொண்ணுக்கு தான் போய் கிடைச்சதுங்க. அப்புறம் ஒண்ணு சொல்றாரு பாருங்க, இதுக்கு நீட்டுக்கு கோச்சிங் சென்டர் இதை வந்து எப்ப 8ஆவதுலேருந்தே படிக்கணும், 6ஆவதுலேருந்தே தான் படிக்க முடியும் அப்படிங்கிறாரு. எத்தனையோ இங்க திமுக ஊபிக்கள், திமுக அமைச்சர்கள் இந்த யார் எதுக்குறாங்களோ அவங்க நடத்துற நிறைய ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா 9ஆவது படிக்கிறது 10ஆவது சிலபஸ் நடத்துறாங்க. இது நடக்கலையா? என்ன ஒரு கண்ணுல சுண்ணாம்பு இன்னொரு கண்ணுல வெண்ணீங்க. அப்புறம் பாருங்க மாநில பட்டியல்னா அங்க அப்படியே ஓடி ஓடிறாங்க. மாநில பட்டியல இருந்த கல்வியை மத்திய பட்டியலுக்கு எடுத்துட்டு போனது அவசர நிலை கொண்டு வந்த திருமதி மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அவர்கள். மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, மத்தியில கூட்டாட்சி கிடைக்கிறப்ப மட்டும் போய் வலுவான நல்ல பலமான துறைகள் வாங்கறதுக்கு எல்லாம் போய் உட்காந்துட்டு 10 நாள் கெரோ பண்ணீங்களா, அப்ப கொண்டா மாநில பட்டியலுக்கு மீண்டும் கொண்டா அப்படின்னு இன்னைக்கா போராடி இருக்காங்களா? எனக்கு முன்னாடி பேசுற சகோதரி காங்கிரஸ் சேர்ந்தவங்க சொன்னாங்க, நவோதயா பள்ளி அப்படின்னு ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தவர் இந்த நாட்டை அடுத்த தலைமுறைக்கு வழிநடத்தி சென்ற மரியாதைக்குரிய மறைந்த பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள். அவர் கொண்டு வந்த நவோதயா பள்ளியில பாத்தீங்கன்னா ஹிந்தி கட்டாயம். அதனாலதான் நாங்க தமிழ்நாட்டில் நுழைய விட மாட்டோம்.
அப்படின்னு இன்னைக்கு எல்லா மாநிலங்கள்லயும் பாண்டிச்சேரி உட்பட இந்த பாத்தீங்கன்னா நவோதயா பள்ளிகள் இருக்குது. இதை கொண்டு வந்தவர் மரியாதைக்குரிய ராஜீவ் காந்தி அவர்கள். 1989 அவர் கொண்டு வந்த புதிய கல்வி சட்டத்துல ஹிந்தி கட்டாயம். இதுக்கு தயவு செஞ்சு அந்த சகோதரிகிட்ட பதில் வாங்கி கொடுங்க. அவங்க கொண்டு வந்த NEP நியூ எஜுகேஷன் பாலிசியில ஹிந்தி கட்டாயம். ஆனால் பாசக ஒன்றிய குன்றிய பாசக அது கொண்டு வந்ததுல ஹிந்தி கட்டாயம் அல்ல, நீ உனக்கு பிடித்த எந்த மொழியை வேணாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது இப்ப இந்த பாசக கொண்டாந்தது. நீட் இந்த வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துல வெற்றி பெற்று நீட் கட்டாயம் அப்படின்னு திறம்பட வாதிட்டவர் மரியாதைக்குரிய என்னுடைய தமிழச்சி நளினி சிதம்பரம், ஒய்ஃப் ஆஃப் ஸ்ரீமான் சிதம்பரம், முன்னாள் மத்திய நிதியமைச்சர், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர். மனைவி வந்து உச்ச நீதிமன்றத்துல போய் நீட்டுக்கு ஆதரவா போராடி வெற்றி வாங்கி கொடுத்துட்டு வெளியே உச்ச நீதிமன்றத்துக்கு வெளியே வந்து நின்றுட்டு ஸ்ரீமான் சிதம்பரம் ஐயா அவர்களுடைய மனைவி மரியாதைக்குரிய நளினி சிதம்பரம், நீட்டெல்லாம் யாரும் நீக்க முடியாதுங்க, இதுதாங்க இனிமேல் அப்படின்னு கொடுத்த பேட்டியை வேணா அனுப்பிச்சுடுறேன், பார்க்க சொல்லுங்க. இந்த தமிழ்னு பேசுற அரசியல்வாதிங்க யாராவது தன்னுடைய பிள்ளைய ஸ்டேட் போர்டுல சேர்த்து தமிழ் வழியில படிக்க வைக்கிறாங்களா? என்னுடைய முதல் கேள்வி. தமிழ்ல தன் வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரிஜினல் தமிழ் பேர் யாராவது வச்சிருக்கிறாங்களா? தான் இன்னைக்கு ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு, ஒரு முன்னாள் இவரு அவருடைய பேரை பாருங்க, வடநாட்டு பேரு. அதே மாதிரி கல்வி அமைச்சர், நம்ம கல்வி அமைச்சர் இருக்கிறாருங்களா, அவரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பெரிய பேரா வச்சிருப்பாரு. அவர் பையன்கிட்ட பேட்டி கேட்கிறாங்க, உங்களோட என்ன பையனா, தமிழ் தான் நான் எடுக்கலைங்க, பிரெஞ்சு எடுத்து படிச்சேன் அப்படிங்கிற. இதுதான் இந்த தமிழ் வளர்த்துற தேசம். மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களுடைய மகள் நடத்துற பள்ளியில பாத்தீங்கன்னா CBSE பாடத்திட்டம், தமிழுக்காக வாழ்வோம், தமிழுக்காக வீழ்வோம், தமிழ் மணக்க சாவோம்னு சொல்றீங்களா? இந்த CBSE கர்மாந்திரத்தை ஏன் நம்ம பிடிச்சிட்டு தொங்கணும்? நம்ம ஸ்டேட் போர்டையே நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல வைக்கலாம? அந்த கேள்விக்கு அவங்களை பதில் சொல்லுங்க. சரி, அப்புறம் வந்து CBSE தான் சிறந்ததுன்னா நீங்க கொடுக்குற ஸ்டேட் போர்டு அதுக்கு இதே அதை மேம்படுத்துங்க. எல்லாத்துலயும் இரட்டை வேஷம், இரட்டை நாக்கு, இட உணர்வுகோள், மொழி உணர்வுகோள், இதேதான் காலகாலமா. அப்புறம் இப்ப சகோதரி சொன்னாங்க, இந்த ஜாதிய ரீதியாக கீழே உள்ள கிராமப்புற குக்கிராம அப்படின்லாங்க, மதிமுக பீகார் ராஜஸ்தான்லாம் குக்கிராமம் இல்லையா? இதை விட மோசமான சாதி அங்க இருக்குது. நான் 10ஆவதுல படிச்ச பாடத்தை என் பையன் இன்னைக்கு 4ஆவதுல படிக்கிறோம். அந்த பாடத்தில் சிறந்த டாக்டர் நீ இல்லையா அப்படின்னு என்ன கேள்வி இது? நம்ம தொடர்ந்து பேசலாம் மணிகண்டன். படிச்ச பாடத்தை இன்னைக்கு 4ஆவது நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை தாண்டி கேட் எக்ஸாம் இருக்குது, கேட் எக்ஸாம் இருக்குது, வழக்கறிஞருக்கு எக்ஸாம் இருக்குது. எல்லாத்தையும் ஒழிச்சிடலாமா? கேடு கெட்ட அரசியல். காங்கிரஸ் ஆளுக்கு எந்த மாநிலத்துல நீட்டை எதிர்த்திருக்காங்க? சகோதரி பதில். நம்ம தொடர்ந்து பேசலாம்.